Hello friends, welcome to Asmitha's Kitchen. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கைமா பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க நான் கோதுமை மாவு பிணைஞ்சு வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ கோதுமை மாவு சப்பாத்திக்கு நான் பிணைஞ்சு வச்சிருக்கேன். சோ அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் சப்பாத்தி மாவு சாஃப்ட்டா எப்படி பிணையிறதுங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அதல பாத்தீங்கன்னா எப்படி சாஃப்ட்டா பிணையிறது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து கைமா ரெடி பண்றதுக்கு ஓகேங்களா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன கப்பில் நான் ஒரு கப் எடுத்துருக்கேன் சோயாவை. ஓகேங்களா? சின்ன சோயா எடுத்துக்க, நீங்கள் பெரிய சோயா கூட எடுத்துக்கலாம். ஸோ கழுவி ஓகேங்களா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக அடிக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன வெங்காயம், அரை வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 3 பச்சை வெங்காயம், பூண்டு. ஸோ இதை பூரா போட்டு ஓகேங்களா மிக்சியில் போட்டு மறுபடியும் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியில் நான் வந்து போடுறேன். ஸோ மிளகா போடுறேன், பூண்டு போடுறேன், கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சின்ன பெரிய வெங்காயம் எடுத்து நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொரகொரப்பாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் சோயா நம்ம அரைச்சி வச்சிருந்ததை எடுத்து போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொடி மாஸ் மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வர மாதிரிக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி வந்து நான் தேய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், சப்பாத்தி நான் வந்து மாவு பிணைஞ்சேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவு எப்படி பிணையிறது, மாவு பிசைஞ்சு சாஃப்டாக அப்படிங்கிறது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து கைமா ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ கைமா ரெடி பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தியை நல்லா பிணைஞ்சு வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கைமாவை எப்படி தூவி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதிகமாக வேணுன்னா அதிகமாக, கம்மியாக வேணுன்னா கம்மியாக. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு சப்பாத்தி அதே சைஸுக்கு இருக்கிற சப்பாத்தி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம உருண்டை பண்ணி மறுபடியும் தேய்க்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடு. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இப்படி வந்து நீங்கள் அமுத்திட்டீங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி இன்னொரு சப்பாத்தியும் நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிணைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒட்டிக்கும் இந்த சப்பாத்தி ரெண்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சப்பாத்தி ரொம்ப மெல்லிஸாக தான் தேய்ச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டி வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ அதை நம்ம வந்து கடாயில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூடாயிட்டு இருக்கு. சப்பாத்திக்குன்னு தனியாக கல் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கீழே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய் விட்டுக்கோங்க. நெய் தான் ரொம்ப நல்லது, நெய்யே விட்டுக்கோங்க. டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெய் விட்டுட்டு மேலேயும் நெய் நிறையா விட்டாலும் தப்பு கிடையாது. நாங்கள் நாட்டு மாட்டு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கடையில் வாங்காமல் நீங்கள்
பால்காரர்கிட்ட பால் வாங்கி வெண்ணெய் எடுப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் நெய் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த வெண்ணெய் எடுத்து நெய் சிலிப்பிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி வந்து தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். கீயை காய்ச்சி எப்படி அளவாக உங்களுக்கு டேஸ்ட்டாக பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வீடியோ போட சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ இது மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு 2 பக்கமும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் திருப்பி போடுங்க. ரொம்ப நேரம் ரொம்ப திருப்பி போடணுங்கிறது கிடையாது. ஸோ நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? ஸோ உள்ள ஏன்னா 2 சப்பாத்தி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை வைத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இப்படி நல்லா சப்பாத்தியை வந்து நீங்கள் ஒரு 3/4 பங்கு மடித்து விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து கிரேவி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ கிரேவி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு நல்லா 4 சைடும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா? ஸோ இப்படி எப்போ சப்பாத்தி தேய்ப்போம் இல்லைங்களா? ஸோ லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கீ ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய். 2 மினிட்ஸ் ஒன்ஸு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 மெத்தடில் எந்த மெத்தட் செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வெந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். ஹாட் பேக்கில் போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த வெந்த சூட்டுக்கு நல்லா பாயில் ஆகிக்கும், நல்லா மெல்ட் ஆகிக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கைமா பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கிரேவியான வந்து கைமா பராத்தாக்கு நாங்கள் கிரேவியாக தக்காளி கிரேவி செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கைமா பராத்தா செஞ்சு பாருங்கள். சூப்பரானது, ஹெல்த்தியானது. இதில் இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே. ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹாப்பி டே. ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.